நம்ம வந்து இந்த நியூ பர்த் அப்படிங்கிற இந்த அடிப்படையில் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு புதிய பிறப்பு அல்லது மறுபிறப்பு அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம முக்கியமான ஒரு சில விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப முக்கியமாக ரட்சிப்பை இன்னும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் அது சார்ந்த அடிப்படையான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ நம்முடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக நம்ம வேதாகம அடிப்படையில் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து அதை பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆக்சுவலாக சாத்தான் அந்த தலைப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்போ கடவுளுடைய படைப்பு அப்படி பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ கடவுளுடைய படைப்பு சார்ந்த ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். எப்படி கடவுள் மனிதனை படைத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறமா வந்து இந்த ஆதாம் அப்படிங்கிற அந்த இதில் வந்து முதல் ஆதாம், இரண்டாம் ஆதாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். ரொம்ப முக்கியமாக ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமை படைத்திருந்த அந்த விதம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து சாத்தான் அப்படிங்கிற அந்த இதில் வந்து முக்கியமான அது சாத்தானை குறித்து நாம் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்கிறதுக்கு வந்து நாம் முயற்சி பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது சாத்தான் அப்படிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்டர் அவங்களுடைய ஆதாம் ஏவாளை வஞ்சித்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்க முடியும். நம்ம சாத்தான் அப்படிங்கிற உடனே நாம் இம்மிடியேட்டாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டெத், மரணம். சாத்தான் அப்படின்ன உடனே நாம் மரணம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். கடவுள் படைத்திருந்த அந்த படைப்பு அதில் நமக்கு முன்னாடி, அதாவது மனிதர்களை படைப்பதற்கு முன்னாடி கடவுள் வந்து தேவ தூதர்களை ஆண்டவர் படைத்திருந்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஆண்டவர் வந்து இந்த நபர், இந்த சாத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நபரை பற்றி நம்ம பார்க்கும்போது அது நமக்கு அதிகமான ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ரொம்ப அற்புத விதமாக படைக்கப்பட்டிருந்ததாக வந்து நம்ம வேதாகமத்தில் வந்து பார்க்குறோம். நம்ம இதை வேதாகமத்தில் நம்ம ஏசாயா 14:12-15 வந்து நம்மளால் இதை வந்து பார்க்க முடியும். ஏசாயா 14:12. ஸோ பைபிள் இருக்கிறவங்க வந்து அந்த ஏசாயா பகுதி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏசாயா 14:12. ஸோ அதில் வந்து நம்ம பார்க்கும்போது அதில் அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியே அப்படின்னு சொல்லி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவுடனே நீ தரையில் வெட்டப்பட்டாயே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியமாக வந்து எப்படி அந்த அந்த நபரை பற்றி வந்து பேசும்போது அது அந்த நபர் சாத்தான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாக படைக்கப்பட்ட ஒரு நபராக வந்து நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 13வது வசனத்தில் இருக்குது, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஸோ இதில் வந்து நம்ம அடிப்படை பிரச்சனையாக வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, கடவுளுக்கு இணையாக தன்னை உயர்த்த விரும்பின ஒரு நபர், கடவுளுடைய சிங்காசனத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர விரும்பின ஒரு நபர், இன்னொரு இதில் சொன்னோம் அப்படின்னா கடவுளாக மாற வேண்டும், கடவுளுடைய அந்த இடத்தை வந்து நாம் கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்து பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்து கடவுளாக மாற ஆசைப்பட்டு தள்ளப்பட்ட
ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அடிப்படையில் அந்த கடவுளுடைய இடத்தை பிடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்த ஒரு ஆள், கடவுளுக்கு எதிராக கலகம் பண்ணின ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஐ வில் ஐ வில் ஐ வில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தமிழில் வந்து பார்த்தோன்னா நான் அதை செய்வேன், ஏறுவேன், உயர்த்துவேன், வீற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து தன்னுடைய இருதயத்தில் சொன்னாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது அவன் தன்னுடைய இருதயத்துக்குள்ளே அப்படி நினச்சிருக்கான், அதை எக்ஸிக்யூட் கூட பண்ணலை. தன்னுடைய இருதயத்துக்குள்ளே அவன் வந்து நான் இந்த மாதிரி கடவுளை வந்து நான் இது பண்ணி விட்டுட்டு நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நினைத்து அந்த நினைப்பே கடவுளுக்கு விரோதமான ஒரு மிகப்பெரிய ஒரு முரட்டாட்டமாக பார்க்கப்பட்டு அவன் வந்து தள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பெருமை, ஓகேவா? இங்கே மிக முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாத்தானுக்குள்ளாக இருந்த அந்த பெருமையை வந்து நம்ம பார்க்குறோம். கடவுளுக்கு எதிராக கலகம் பண்ணுறதுக்கு அந்த பெருமை காரணமாக இருந்தது. ஆனால் அங்கே என்னாச்சு, கடவுளுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்ட நிலையில் அவன் வந்து தொடர்ந்து கடவுளை வந்து அவன் தொடர்ந்து வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா கடவுளை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து அவன் ட்ரை பண்ணுறான். அவன் நேரடியாக வந்து கடவுளிடத்துல மோத முடியாத நிலையில் கடவுளுடைய படைப்பு மூலமாக திரும்ப வந்து அவன் கடவுளிடத்துல மோதுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்கே ஏதேன் தோட்டத்தில் நடக்குது. ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வேதாகமத்தில் முதலாவது நமக்கு எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு வேதாகமத்தில் பின்பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் நம்ம வேதாகமத்தில் பின்பகுதியில் எழுதப்பட்டது அதுக்கு ஏதேன் தோட்டத்துக்கு சம்பவத்துக்கு முன்னாடியே நடந்தது. ஸோ அதில் அவன் தோல்வியடைந்த நிலையில் கடவுள் படைத்திருந்த மனுக்குலத்தை பயன்படுத்தி அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தொடர்ந்து கடவுளை வந்து அவன் கடவுளை எதிர்த்து நிற்பதற்கு, கடவுளுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணுவதற்கு அவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா மனிதனை வந்து அவன் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப முக்கியமாக கடவுள் மனுக்குலத்தை படைக்கிற அந்த படைப்பினுடைய துவக்கத்திலேயே அவன் வந்து மனுக்குலத்தை வந்து அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டான் அப்படின்னா அவன் வந்து இந்த உலகத்தில் கடவுளுடைய படைப்புக்கு அவன் அதிகாரியாக இருந்து எல்லாவற்றையும் அவன் வந்து என்ன செஞ்சிடலாம், அதை கட்டுப்படுத்திடலாம், கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிறத வந்து அவன் அந்த முயற்சி எடுக்கிறது வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஆதாம் என்கிற ஒரு நபர், இந்த ஆதாம் என்கிற அந்த நபர் தேவனாலே படைக்கப்பட்ட நபராக, தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட நபராக, தேவனுடைய கட்டளையை பெற்ற ஒரு நபராக, ரொம்ப முக்கியமாக முழு மனுக்குலத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய முழு மனுக்குலத்தையும் வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதற்கு எல்லாவற்றிற்கும் வந்து அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபராக வந்து ஆதாம் இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே ஏதேன் தோட்டத்தில் அங்கே நடந்த சம்பவம் அதை நம்ம இப்போ ரொம்ப நம்ம டீப்பாக பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆதாம் ஏவாள் வந்து எப்படி இது பண்ண சாப்பிட்ட பழம், அது ஆதாம் கொடுத்தது, அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் அது நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு ஆதாம் என்கிற இந்த நபர் ஒரு மனுக்குலத்தினுடைய ஒரு தலைவராக அவர் இருந்த நிலையில் அங்கே ஆதாமுக்கு வந்து என்ன நடந்ததோ அது எல்லாமே வந்து மனுக்குலமாகிய நமக்கும் நடந்திருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் நாம் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு ஆதாமை நாம் கூர்ந்து கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நாம் ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ இதில் வந்து ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்துருந்த கட்டளை நமக்கு தெரியும். ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருந்தால், இதை நீ புசிக்கிற நாளிலே நீ வந்து சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னா அந்த மரணம் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருந்தார்னா சொல்லியிருந்தார், எச்சரித்திருந்தார். அப்போ அதை சாப்பிடுவதனுடைய விளைவு என்ன, கடவுளுடைய வார்த்தையை நம்பாமல் போவதனுடைய விளைவு என்ன, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போவதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத அங்கே வந்து ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னா மிக தெளிவாக ஆதாமுக்கு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே ஆதாமும் ஏவாளும் சாத்தானாலே வந்து வஞ்சிக்கப்பட்டு கடவுள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் அதை செஞ்சாங்க. அவங்க கடவுள் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய கனியை வந்து அவங்க வந்து புசிச்சாங்க. ஸோ இதை செய்யாதீங்க, இதை செய்கிறனால நீங்கள் சாகவே சாவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்த அந்த எச்சரிக்கையை வந்து அவங்க புறக்கணித்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க கடவுள் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா அவர்களும் கடவுளுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து நமக்கு
அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமத்திலே பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படும் போது பெரும்பாலும் அது ஆதாமோடு கூட தொடர்பு படுத்தி பேசப்படும். பாவம் அப்படி வரும்போது ஆதாமின் பாவம், ஆதாம் ஆதாம் சொல்லி. ஆனால் நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக சாத்தான் வந்து ஏவாளை தான் வஞ்சிக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து ஏன் வந்து அங்கே ஆதாமுடைய பாவம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அது சொல்லப்படுது அப்படின்னா, அங்கே ஏவாள் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. அவங்க கொண்டு வந்து ஆதாமுக்கு கொடுக்கும்போது அங்கே ஆதாம் வந்து அதை என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் சாத்தான் வந்து பேசுனது யாருக்கிட்டனா ஏவாள் கிட்ட தான், ஆதாம் கிட்ட இல்லை. ஏவாள் தான் சாப்பிட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஏவாள் வந்து ஆதாம் வந்து அதை வேண்டான்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆதாம் வாங்கி சாப்பிட்றத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு இது கடவுளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய முரட்டாட்டமான ஒரு காரியமாக இருக்குது. இப்போ கடவுள் வந்து அங்கே எப்படி சாத்தான் வந்து கடவுளுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணானோ அதே காரியத்தை தான் வந்து அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா மனுஷனை தூண்டி விட்டு செய்ய வைக்கிறான். அவன் முரட்டாட்டம் பண்ணுறாங்க. கடவுளுக்கு எதிராக கடவுளை நம்பாமல், கடவுள் சொன்னதை நம்பாமல் சாத்தான் சொன்னதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. அவங்க எதை நம்புகிறாங்களோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு சில செயல்களை செய்கிறாங்க. அது கீழ்ப்படியாமை. அங்கே என்ன செய்தாங்கன்னா அது கடவுளுக்கு எதிரான ஒரு முரட்டாட்டமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. ஸோ இப்போது கடவுளுடைய சித்தம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் நம்ம போன வாரத்தில் அதை நல்லா பார்த்தோம். கடவுளுடைய ஒரு விருப்பம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு அங்கே சாத்தானுடைய விருப்பத்திற்கு அவர்கள் அடிபடுகிறார்கள் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா பார்க்குறோம். அதுதான் பாவம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம். ஒரிஜினல் சின், ஓகேவா, பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இது உடனடியாக வந்து இது ஆவிக்குரிய மரணத்தை உண்டு பண்ணுகிறது. ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணத்தை உண்டு பண்ணுகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக வேண்டியதில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆவிக்குரிய மரணம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆவிக்குரிய மரணம் ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீங்கள் இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க உடனே சாப்பிட்ட உடனே ஏதோ விஷத்தை சாப்பிட்ட மாதிரிலாம் செத்துன்னு சாப்பிட்டுட்டு பொத்துன்னு செத்து விழலை. அப்போ ஆண்டவர் அங்கே எதை சொல்லியிருந்தார் அப்படின்னா அதை சாப்பிட்ற அன்னைக்கு அவங்க ஆவிக்குரிய மரணம் அடைவாங்க, அல்லது கடவுளை விட்டு அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா அன்றைக்கே அவங்க பிரிஞ்சிருவாங்க. உயிரின் ஊற்று, இந்த சோர்ஸ் ஆஃப் லைஃப், உயிரின் ஊற்றாக இருக்கக்கூடிய கடவுளை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே உடனடியாக நடந்தது. அது எப்படி அதனுடைய விளைவுகளை எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அங்கே சம்திங் ஹேஸ் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம இமீடியட்டாக பார்க்குறோம். ஏன்னா அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க வந்து அங்கே நிர்வாணமாக இருக்கிறத அவங்க உணர்ந்ததை வந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒருத்தர் பார்த்து பயப்படுறாங்க, கடவுளை பார்த்து பயப்படுறாங்க, பயந்து அவங்க ஒழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ சம்திங் ஹேஸ் சேஞ்ச். அது வரைக்கும் இருந்த ஆதாம் ஏவாள் வேறு, அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமாக இருக்கிற ஆதாம் ஏவாள் வேறு. சம்திங் ஹேஸ் சேஞ்ச் இன்டர்னலி, உள்ளுக்குள்ளே ஏதோ மாறிடுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இல்லாத விஷயங்கள், இந்த பயம் எல்லாமே வந்து வர்றதை வந்து நம்ம பார்க்குறோம். பிரிவினை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது என்ன அப்படின்னா அவங்க கடவுளை விட்டு பிரிந்து விட்டார்கள். கடவுளை விட்டு அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, கட் ஆஃப். அவங்க கடவுளை விட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க விலகி வந்துட்டாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு சில விளைவுகளாக அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் என்ன அப்படின்னா அங்கே ஆண்டவர் வந்து மரணம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இரண்டையுமே சொல்லியிருந்தார். ஃபிசிக்கல் டெத்தையும் சொல்லியிருந்தார், ஸ்பிரிச்சுவல் டெத்தையும் ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஸோ அவங்க முதலாவது வந்து ஃபிசிக்கல் டெத் அடைகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நாட்கள் அதாவது பல வருடங்கள் கழித்து அவங்க ஃபிசிக்கலாகவும் என்ன செய்கிறாங்க, மரணம் அடைகிறாங்க. ஸோ இமீடியட் ஃபிசிக்கல் டெத், ஈவென்ச்சுவலி இமீடியட் ஸ்பிரிச்சுவல் டெத், ஈவென்ச்சுவலி ஃபிசிக்கல் டெத் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே தான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்கிறது வந்து நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா அவங்க ஆவிக்குரிய மரணம் அடைந்ததற்கும் அவங்க சரீர மரணம் அடைந்ததற்கும் நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது, நம்ம கவனிக்க வேண்டியது. உடனடியாக ஆவிக்குரிய மரணம் அடைந்தாங்க, பின்னால் அவங்க கடைசியாக சரீர மரணம் அடைந்தாங்க. அதுக்கு நடுவில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அது எதில் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. அந்த ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து ஒரு விஷயம் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் வந்து ஆதாமின் வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த 3 வசனம் வந்து மிக மிக முக்கியமான வசனம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் முதல் 3 வசனம் மிக மிக முக்கியமான வசனம். உங்களுடைய பைபிளில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். 3வது வசனம், ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். 4வது வசனம், ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். இதில் முதல் 2 வசனம் இல்லையா, அந்த முதல் 2 வசனமும் அவங்க பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி உள்ளதை பற்றி பேசுது. ஓகேவா? ஆவிக்குரிய மரணம் அடைவதற்கு முன்னாடி நடந்த சம்பவம் எது? முதல் 2 வசனம். 3வது வசனத்திலிருந்து அவங்க ஆவிக்குரிய மரணம் அடைந்ததற்கு அப்புறமா, அதில் 4வது வசனத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஆவிக்குரிய மரணம் அடைந்து சரீர மரணம் அடைவதற்கு இடைப்பட்ட காலகட்டத்திலே நடக்கிற விஷயத்தை பற்றி என்ன செய்யுது 3வது வசனமும் 4வது வசனமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் பேசுது. அந்த 2வது வசனத்துக்கும் 3வது வசனத்துக்கு இடையில் மிக முக்கியமான அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதுதான் நம்ம அவங்க என்ன செஞ்சாங்க, கடவுளை விட்டு அவங்க பிரிந்தாங்க. அப்போ 2வது வசனம் பாருங்கள். முதல் வசனம், கடவுள் தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவனை தேவ சாயலாக உண்டாக்குனார். ஆனால் 3வது வசனம் பாருங்கள், இது எப்போ நடக்குது? இது அவங்க ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நடக்குது. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அதாவது கடவுள் மனுஷனை படைக்கும்போது அவனை தேவ சாயலாக உண்டாக்குனார். ஆனால் 3வது வசனத்தில் ஆதாம் குமாரனை குமாரத்திகளையும் பெற்றெடுக்கும்போது தன் சாயலாகியும் தன் ரூபத்தின்படியும் குமாரனை பெற்றான். இந்த தன் சாயல் தன் ரூபம் அப்படின்னு சொல்கிறது எதை அப்படின்னா, அவங்க ஆவிக்குரிய மரணம் அடைந்ததற்கு பின்னாடி உள்ள அந்த சாயல். தேவன் படைத்திருந்த தேவ சாயலில் ஆதாம் என்ன செய்யலை, தன்னுடைய தேவ சாயலாக அவன் குமாரனை பெறலை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. தேவன் எப்படி தேவ சாயலில் படைத்திருந்தாரோ அந்த மாதிரி தேவ சாயலில் ஆதாம் ஏவாள் குமாரன் குமாரத்திகளை பெற்றெடுக்காமல் அவங்க எப்படி ஆவிக்குரிய ரீதியாக மரணமடைந்த நிலையில் இருந்தாங்களோ அந்த சாயலின்படி அவங்க என்ன செஞ்சாங்க, குமாரனையும் குமாரத்திகளையும் அவங்க பெற்றெடுத்தாங்க. இதுதான் மிக மிக முக்கியமானது. இது எங்கே கொண்டு நம்மளை நிறுத்துது அப்படின்னா, எப்படி அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் ஆவிக்குரிய மரணத்துக்கு பிறகாக அவங்களுடைய சாயலிலே எப்படி அவங்க இந்த ஆவிக்குரிய ரீதியாக மரணமடைந்திருந்த அந்த ஆதாம் ஏவாளுடைய அந்த சாயலே அவங்க குழந்தைகளை பெற்றெடுத்தாங்களோ அதே விதமாகத்தான் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் தொடர்ந்து எல்லாரும் இந்த பாவ நிலையிலே தான் என்ன செய்கிறாங்க, அவங்க குழந்தைகளை என்ன செய்கிறாங்க, அந்த பாவ சாயலில் பாவ ஆதாமுடைய சாயலில் ஆவிக்குரிய ரீதியாக மரணமடைந்திருக்கிற அந்த ஆதாமினுடைய சாயலில் தான் எல்லாரும் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. நம்மளும் அப்படி தான் என்ன செஞ்சோம், பிறந்தோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நாம் ஒரு பாவ நிலையிலே பிறந்த ஒரு நபர்களாக பிசாசினுடைய வஞ்சகத்திற்கு உள்ளே விழுந்து போன, பிசாசினுடைய அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக விழுந்து போன, பாவ நிலை கரைபட்ட, கடவுள் படைத்த அந்த நிலை கரைபட்டு பாவ நிலையிலே கரையுள்ள நபர்களாக இருந்த அந்த நபர்களாகத்தான் இங்கே நம்ம என்ன செய்கிறோம், பிறக்கிறோம். ஸோ இங்கே ஆதாம் என்கிற அந்த நபர் ஆவிக்குரிய ரீதியாக மரணமடைந்து நிற்கிற, ஜீவ ஊற்றாக இருக்கக்கூடிய, உயிரின் ஊற்றாக இருக்கக்கூடிய, கடவுளை விட்டு பிரிந்து நிற்கிற, விலகி நிற்கிற அந்த ஆதாமை நம்ம பார்க்கும்போது அங்கே நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளை தான் பார்க்குறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஓகேவா? அந்த மரித்து போன, ஆவிக்குரிய மரித்து போன ஆதாமை நம்ம பார்க்கும்போது நம்மளை தான் பார்க்குறோம். இந்த உலகத்திலே அந்த பாவ நிலையோடு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். நாம் விழுந்து போன அந்த மனநிலையோடு, அந்த விழுந்து போன நிலையோடு நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கோம். ஸோ பாவ நிலையிலே நாம் பிறந்தனால நாம் ஆவிக்குரிய ரீதியாக மரணமடைந்த நிலையிலே நாம் இருக்கிறோம். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் கடவுளுடைய வார்த்தை அங்கே என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே போன வாரமே நாம் இதை பார்த்தோம். ரோமர் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ரோமர் 5வது அதிகாரம் திரும்பவும் ரோமர் 5வது அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 5வது அதிகாரத்தில் ஓகே
ஓகே, ரோமர் 5ஆவது அதிகாரத்தில் நாம் அந்த 2 ஆதாம் குறித்து அவர் வந்து எழுதுறதை வந்து நம்ம பார்த்தோம். ரோமர் 5ஆவது அதிகாரம் 12வது வசனத்துக்கு நாம் வரும்போது, அங்கே இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்போ இந்த ஆதாம் என்கிற இந்த நபர் மூலமாக எல்லாருக்கும் இல்லையா, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியா. எப்படி எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சாங்க? எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி மரித்து போய் ஆவிக்கு ரீதியாக மரித்து போய் இருந்த நிலையில் இருந்த அந்த ஆதாமிலிருந்து தான் எல்லா நபர்களும் என்ன செஞ்சாங்க, உலகத்தில் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்தோம். ஈவன் 18வது வசனத்துலேயும் கூட இதே விஷயம் வந்து திரும்ப வந்து சொல்லப்பட்டிருக்குது. 18வது வசனம், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, அந்த மீறுதல்னால என்னாச்சு, அந்த ஒரே மீறுதல்னால எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கு. இப்போ இதுதான் உங்கள் பிரச்சனை. ஆவிக்குறி ரீதியாக மரணமடைந்த நிலையிலே நாம் பிறந்தோம். அப்படி பிறந்ததில் உள்ள பிரச்சனை என்னென்னா, நம்ம பிறக்கும் போதே நாம் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்போடு சேர்ந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிறந்திருக்கோம். ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு நம்ம தலைமையில் என்ன செய்து இருக்குது. நம்ம பிறக்கும் பொழுதே இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு தான் இந்த உலகத்தில் எல்லா நபர்களும் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதாகம் என்ன செய்யுது அப்படின்னா சொல்லுது. இல்லை பாருங்கள். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதில் பார்க்கும்போது இங்கே நம்ம இன்ஃபேக்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக நம்ம கவனித்தோம் அப்படின்னா, இங்கே நமக்கு வந்து 2 விதமான காரியங்களுக்காக நமக்கு வந்து அந்த தண்டனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது, அங்கே நம்ம பிறக்கும்போதே ஆவிக்குறி ரீதியாக மரணமடைந்து ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு நம்ம பிறக்கிறோம். ஸோ அதனால் ஏற்கனவே வந்து நம்ம தலைமையில் என்ன இருக்குது, ஆக்கினை தீர்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பாவ நிலை நமக்கு இருக்கிறனால நாம் அந்த உலகத்தில் வளர்ந்த போது நாம் பாவம் செய்கிறவர்களாகவும் மாறிவிடுகிறோம். அப்படி பாவம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறனால நாம் செய்கிற பாவத்திற்குமான தண்டனையும் நமக்கு என்ன செய்து இருக்குது, 2மே இருக்குது. நாம் நம்முடைய பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆக்கினை தீர்ப்புக்கும் உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பின்னால் வளர்ந்து அந்த பாவ நிலை நமக்குள்ளாக செயல்பட்டு தொடர்ந்து கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்கிறனால அந்த செயல்களுக்கும் தண்டனை பெறுவதற்கான நிலையில் என்ன செய்கிறோம், நாம் இருக்கோம். ஸோ இது மிக மிக மோசமான ஒரு நிலை, மிக பரிதாபமான ஒரு நிலை அப்படிங்கிறது என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். மிக பரிதாபமான ஒரு நிலை. யோவான் 3ஆவது அதிகாரம் நம்ம பார்க்கும்போது, யோவான் 3ஆவது அதிகாரத்தில் அவன் நிக்கோதேமுவோடு கூட பேசக்கூடிய அந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. 18 பார்த்தீங்க அப்படின்னா, அவரை விசுவாசிக்காத நபர், தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இல்லாதவன், விசுவாசியாதவனோ அவன் ஏற்கனவே என்ன செய்கிறான் அப்படின்னா, விசுவாசம் உள்ளவனாக இல்லாமல் இருக்கிறனால அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அப்படின்னு சொல்லி வந்தாங்க என்ன செய்யுது இந்த வசனம் சொல்லுது. அப்போது அவன் கடவுளுடைய மேல், இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் ஏற்கனவே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட நபராக அவன் என்ன செய்கிறான், இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம ரோமர் 3ஆவது அதிகாரத்துலேயும் வந்து நம்ம பார்க்கும்போது, ரோமர் 3ஆவது அதிகாரத்தில் எல்லாருமே பாவம் செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து என்ன செய்கிறாரு, பவுல் வந்து என்ன செய்கிறாருன்னு எழுதுறாரு. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்கிறார். இதில் பாருங்கள், 10வது வசனம் ரோமர் 3:10, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அவர் வந்து சொல்கிறார். ஸோ அதனால் இங்கே அந்த ஆதாம் அப்படிங்கிற அந்த நபரிலிருந்து பிறந்த மனிதனுடைய நிலை என்ன, அதுதான் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அந்த மனிதனுடைய நிலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவன் பிறப்பிலேயே அவன் ஆக்கினை தீர்ப்புட்பட்டவனாக இருக்கிறான். ஏன்னா ஆதாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலாவது சந்ததியை உருவாக்குறாரு, அவர் ஆவிக்கு ரீதியாக மரணமடைந்த நிலையிலே அவர் குழந்தைகளை பெற்றெடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அதே நிலையில் தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பாவ நிலையிலே பிறந்து அந்த செயல்களை செய்தனால அந்த செயல்களுக்கான தண்டனை முறைய மிக பரிதாபமான ஒரு நிலையிலே தான் நாம் இருக்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையை உண்டு பண்ணின ஒரு நபராக
இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த நபராக, இந்த கடவுளுக்கு விரோதமாக பெருமையினாலே எதிர்த்து நின்ற, கடவுளுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்த சாத்தான் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த விஷயம், நம்முடைய நிலை என்ன, ரொம்ப முக்கியமாக முதல் ஆதாமுக்குள்ளாக நம்முடைய நிலை என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாடங்கள் எல்லாமே இன்னும் தெளிவாக நம்ம ரட்சிப்பை நோக்கி தெளிவான புரிதலுக்குள்ளாக நம்ம கடந்து செல்வதற்கு அது நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன்.